பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றதுக்கு வந்து அழகும் ஒரு 25 லேக்ஸ் வந்து பணமும் இருந்தா போதும், யாரு வேணா டைட்டில் ஜெயிக்கலாம்னு சொன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் என்ன முட்டாளா? டே ஒன்னுல இருந்து இங்க கஷ்டப்பட்டு கண்டஸ்டண்டா கேம் ஆடி டாஸ்க் விளையாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணி சில பேர் உழைப்ப போட்டு வருவாங்க. திடீர்னு இடையில வந்து ஒரு 30-35 நாள் வந்து ஷோவை பார்த்துட்டு பணத்தை வேற லெவல்ல வந்து வெளியில வாரி இறைச்சிட்டு யாரை டார்கெட் பண்ணா நம்ம வெளியில தெரியும், யாரை அடிச்சா நம்ம வந்து வெளியில வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேம் ஆடாம டாஸ்க்ல வந்து முழு மூச்சா பங்கு பெறாம என்டர்டைன்மெண்ட் பண்ணாம ஒருத்தவங்க டைட்டில் வேணாலும் ஆகலாம் அப்படின்னா எதுக்கியா அந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சில நியூட்ரலா இருக்கவங்களோட கேள்வி இருக்குது நண்பர்களே. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வராங்க. அந்த ஃபேமிலியில ஒருத்தர் முழுசா ஒரு பிஆர் கேங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. யார் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்களேன். உன்னோட கேங் வந்துட்டு 200% கன்ஃபார்ம் சொல்றான் கௌதம். நீ புரிஞ்சுட்டேன்னு சொன்னா அவன் என்னத்த சொல்லன்னு எனக்கும் தெரியல. என்ன சொல்லி சொன்னா 200% வந்துட்டு நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. நீங்க சொன்னாங்கிறது எனக்கு தெரியல. தேங்க் யூ. ஸோ இந்த கிளிப்ல திவ்யா அவங்களோட அண்ணன் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கேங், அதாவது உன்னோட கேங் வந்து 200% வந்து கன்ஃபார்ம் சொல்றாங்க. நீ என்ன யோசிச்சு என்ன பிளான் பண்ணி வந்தியோ அது 200% கன்ஃபார்ம் சொல்றாங்க அப்படிங்கிற கான்ஃபிடண்டா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அவங்க பண்ண பிஆர் ஒர்க்கை வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி குட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஓவர் கான்ஃபிடண்டா பாட்ஸை வச்சு இத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் பிக் பாஸ்ல கலந்துக்கிற பல பேரோட கனவு அப்படிங்கிறது வந்து சாமானியனோட கனவு. அதாவது பணம் இல்லாம இருக்கிறவன் இந்த பிக் பாஸ் மூலமா பிரபலமாகணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தை வந்து நீங்க ஏற்படுத்திட்டு போறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லாமே காசை செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வரீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. அதாவதுங்க, ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம் வந்து பண்ணிருக்கணும் அவங்க வீட்டில். ஒன்று உழைப்பை போட்டிருக்கணும். உழைப்புனா ஒன்றும் போயிட்டு ஏற்கலப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்க. பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, ஒரு கேம் ஷோ. இதுல நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கணும். சரி, ஓகேங்க, பிஆர் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதை பிஆர்ங்கிறத விட ப்ரொமோஷன் வச்சுக்கலாமா? அந்த ப்ரொமோஷன்ல அவங்க குறிப்பிட்ட ஒரு ஆளை வந்து பிரைஸ் பண்ணி அவங்க நல்லா ஆடுறாங்க இப்படின்னு சொல்லி போடுறதுல தப்பு இல்லை. நான் போன சீசனே சொல்லியிருந்தேன், சௌந்தர்யாவுக்கு இந்த விஷயம் பண்ணும்போது இது ஒரு ப்ரொமோஷனுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல்ல போறாங்க. நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பாக்குறாங்க. நெகட்டிவ் பிஆர் ஒர்க்னா என்ன? அவங்க சார்ந்த அந்த கண்டஸ்டன்ட புகழ்றதை விட்டுட்டு, அவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவிட்டி விட்டுட்டு, எதிரில் இவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்கள வந்து 18+ கண்டென்ட்டா மாத்தி அவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய 18+ விஷயத்தை வந்து திணிச்சு நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பார்த்து இவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். பிஆர் ஒர்க்கு ப்ரொமோஷன் பண்றது வேற. பட் ஆனா இப்ப திவ்யா இருக்காங்கன்னா, திவ்யாவுக்கு எதிராக இருக்கிறது யாரு? ஓட்டிங்ல அதிகமா கானா வினோத். கானா வினோத்தை எப்படி டவுன் பண்ணலாம்? 18+ கண்டென்ட். இவன் வந்து ஒரு காஜி, இவன் இப்படி அப்படி, இவன் இங்க இருந்து வந்திருக்கான், இவன் ஒரு எலைட்டான ஒரு மைண்ட் செட்டுங்க அது. இந்த ஆளு சொல்றாரு, அவரோட திவ்யாவோட அண்ணனா யாராவது தெரியல, அவர் சொல்றாரு 200% கன்ஃபார்ம், நம்ம என்ன பிளான் பண்ணமோ பிளான் படி போகுது அப்படிங்கிறாரு. அவ்வளவு கான்பிடண்டா, அவ்வளவு லட்ச ரூபா செலவு பண்ணி பாட்ஸை வச்சு இத்தனை பேர் போறீங்கன்னா எதுக்கே ஷோ எடுத்துறீங்க? அந்த யாரு செலவு பண்ணி யாரு ஃபேம் ஆகி இது வந்து திவ்யாவுக்கு எதிரான வீடியோ அப்படிங்கிறத விட ஒட்டு மொத்தமா நெகட்டிவ் பிஆர் ஒரு பாக்குறாங்க. பாத்தீங்களா? இது எல்லாருக்குமான வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு சாமானியன், அதாவது கடந்த 9-8 சீசன்ல இது வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து பிஆர் ஒர்க் பார்த்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆள் வந்து இங்க இருந்து வந்திருக்காரு, ஒரு வடச்சல்ல இருந்து வந்திருக்காரு, கானா வினோத். டே ஒன்ல இருந்து ஸ்டில் டேட் வரைக்கும் வந்து அங்க எல்லா விதத்திலையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு, எல்லா டாஸ்க்லயும் முழு மூச்சா பங்கேற்று இருக்காரு. அதை தவிர்த்து வந்து கேம் ஆடி இருக்காரு, நிறைய சண்டை போட்டிருக்காரு, பிக் பாஸ் வீட்டுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் முதலிடத்துல இருக்காரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை டவுன் பண்ணி அவரை நெகட்டிவ் பிஆர் ஒரு பார்த்து நீ வந்து மேலே ஏறி முன்னேறி வரனா, அப்போ பணத்துக்கு எதிராக ஒரு எலைட்டான மைண்ட் செட்டுக்கு எதிரானவங்களுக்காக வந்து நம்ம பேசணுமா இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோவை தவிர திவ்யா அப்படிங்கிற தனிப்பட்டவங்களுக்காக இந்த வீடியோ இல்லை. ஸோ இதுல இவங்க ஃபேமிலி இன்னைக்கு உள்ள வராங்க. சரி, ஓகே டன். சரி, இவங்க இந்த ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அடிக்கடி திவ்யா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுங்க, டீசென்சி மெயின்டைன் பண்ணுங்க, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற திவ்யாவோட ஃபேமிலி லிட்டரலா ஒரு பொண்ணை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போறாங்க. பார்வதி மேலே எனக்கு உடன்பாடே இல்லை. 18+ கண்டென்ட் கொடுக்கறது பிடிக்கல. கேமை வந்து பின்னாடி போய் பேசி ஒரு மாதிரி வந்து டர்ட்டியா கேம் ஆடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஆனால் அதுக்காக ஒரு பொண்ணை
ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல 10-15 பேர் உட்காந்துருக்கும் போது பாரு மாதிரியா இருக்கும் பொண்ணை வந்து என் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திவ்யாவோட அப்பா சொல்றாரு. இதுதான் உங்களோட டெக்கோரமா, இதுதான் உங்களோட டீசென்சியா அப்படிங்கிறத நீங்களே எடுத்து பாருங்க. நீங்க வந்து உள்ள வந்திருக்கீங்க, திவ்யா கிட்ட இருக்கிற நிறை குறைகளை தனியா கூப்பிட்டு சொல்லுங்க. கண்டஸ்டன்ட் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க மேல மாற்று கருத்து இருக்குன்னா உங்களை தனியா கூட்டிட்டு போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணாதம்மா, உன்னோட கேம் நல்லா இருக்கும், அடுத்த லெவல்ல போகணும்னா. இப்ப லிட்டரலா வந்து அமித்தோட ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, நீங்க வந்து கேம் ஆடுறீங்க, அது எந்த எல்லைக்கு வேணா போறீங்க, அதை தாண்டி நீங்க ஒரு மனுஷன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா அது நல்லது. பட் ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பொண்ணை என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேவலமா வன்மத்தோட பேசுறதை விட ஒரு டெக்கோரம் மெயின்டெனன்ஸ் எது? இதெல்லாம் ஒரு டெக்கோரமா, டீசென்சியா? எனக்கு உடன்பாடு இல்லைங்க பார்வதி கேம்ல, சீரியஸாக உடன்பாடு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? இதே வன்மத்தை விக்ரம் மேல கொட்டுறாங்க. இந்த ஃபேமிலி விக்ரம் மேல கொட்டுறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வக்கரமா மாறிட்டான், நம்மால டென்ஷன் ஆயிட்டான். ஆனா பாருகிட்ட சொல்லும் போது இந்த வார்த்தையை பார்வை தவிர வேற யார் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்திருக்காது. இது ரொம்ப வேற மாதிரி போயிருக்கும் இந்த பிரச்சனை. ஆக்சுவலா இவங்க திவ்யாவுக்கு வந்து அவங்க ஒரு அட்வைஸ் பண்றாங்க. இப்ப பார்வதி குறை சொல்லிட்டு மத்த எல்லாருமே குறை சொல்றாங்க, குறை சொல்லிட்டு திவ்யாவை வந்து நீ சூப்பரா கேம் ஆடுற, திவ்யாவிட்ட ஃபிளாஸே இல்லையா? இந்த பிக் பாஸ்ல வந்து சிறப்பா கேம் ஆடி வின் பண்ண நம்ம ஆரிகிட்ட கூட சில குறைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது திவ்யா 100% கரெக்டா இருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க முதல்ல வந்து ஒரு கான்வர்சேஷன்ல இவங்க பேசுறத மட்டும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர மத்தவங்க சொல்றது காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல நிக்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க. சோ இது ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின்னருக்கான தகுதின்னு நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் வீட்ல நீங்க பேசுறீங்கல்ல, அதே மாதிரி அடுத்தவங்க பேசுறதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். அப்பதான் நீங்க பேசுறது கரெக்டா, அவங்க பேசுறது கரெக்டா அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஆர்குமெண்ட் வந்துருச்சுன்னா அந்த ஆர்குமெண்ட்ல நீங்க தோக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே நழுவு போறது வந்து கரெக்டா? இதை எடுத்து சொன்னீங்களா? சரி, அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வராங்க, அவங்க அப்பா வராரு, அதை வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தப்பு இல்லை, கரெக்ட் தான், என் பொண்ணு சூப்பரா கேம் ஆடுறா, நீ விடுங்க, எங்களுக்கு வெளியில பெரிய பிஆர் டீம் இருக்கு. எப்படிங்க? என்னங்க இது, என்னங்க ஜாயம் இது? ஸோ அதை தவிர்த்து விட்டு திவ்யாவோட அம்மா சொல்றாங்க, நான் இந்த ஃபேமிலி மேலாம் வந்து விமர்சனத்தை கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மீறி ஒருத்தவங்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணும்பொழுது இதை பேசாம இருக்க முடியல நம்மளால. என்ன சொல்றாங்க, கானா வினோத், கமருதீன், உன்னை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, உன்னை யாரெல்லாம் அழ வச்சாங்களோ அவங்க எல்லாரும் என் காலில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எலைட்டான, எப்படி ஒரு எலைட்டான மைண்ட் செட்ல திவ்யா கிட்ட பெருமையா சொல்றாங்க. இதுக்கு பேர் பெருமை இல்லை. ஒரு பெரியவங்களா, ஒரு வயதானவர்களா, ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவங்களா, ஒரு அவங்க 2 பேரும் உங்களுக்கு குழந்தை மாதிரி, உங்க ஒரு பசங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க விழும்போது இப்படி ஒரு எண்ணத்துல நீங்க ஏன் பாக்குறீங்க? அவங்க அதாவது வந்து திவ்யா கிட்ட அவங்க கோவப்பட்டதுனாலதான் அவங்க காலில் விழுந்துட்டான், அப்பாரு உன் காலில் விழ வச்சுட்டான் அப்படின்னு பேசுறதே ஒரு எலைட்டான மைண்ட் செட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குங்க. அது அப்படி சொல்லக்கூடாதுங்க. அவங்க உங்கள்கிட்ட எவ்வளவு ஹம்பிளா, ஒரு நீங்க எவ்வளவு வன்மத்தை கொட்டும் போது அவங்க எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட வந்து சிரிச்சு பேசி எவ்வளவு டீசெண்டா அனுப்பிவிட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சமாச்சும் நீங்க நடந்துருக்கணுமா இல்லையா? நம்ம டெக்கோரம் திவ்யா அவர்கள் வந்து தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை எடுத்து சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. இது இந்த விஷயத்த சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா உள்ள வந்து பார்வதி வந்து கோல்முட்டி வேலை பாக்குறான். இங்க ஒரு பேசுவா, இங்க ஒன்று பேசுவா. இதை கூட நான் வந்து ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணுவேன். இதையும் கூட பார்வதி தனியா கூப்பிட்டு, தனியா கூட இல்ல திவ்யாவை கூப்பிட்டு, ஏன்னா நீங்க திவ்யாவுக்காக தானே வந்துருக்கீங்க, திவ்யாவை தனியா கூப்பிட்டு இவ அப்படி பண்றான், அங்க போய் பேசுறா, இங்க போய் பேசுறா, அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, தனியா கூப்பிட்டு தானே சொல்றாங்க. அந்த மாதிரி கூட சொல்லி இருக்கலாமேங்க. அப்படி என்ன வன்மம், அப்படி என்ன வன்மம்? ஸோ இப்போ நீங்களாம் சேர்ந்து பிளான் பண்ணி உங்களோட கேங்கை செட் பண்ணி 200% வந்து கன்ஃபார்ம் பண்ணி திவ்யாவுக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி பாட்ஸை கிரியேட் பண்ணி நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க. ஒருத்த டே ஒன்லேருந்து உழைப்பை போட்டு பாட்டு பாடி அந்த வீட்டில் டாஸ்கை முழு மூச்சாக ஈடுபட்டு எல்லா விதமான உழைப்பை போட்டு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் டைட்டில் வின்னர் ஆக மாட்டான் அப்படின்னா அந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஷோவாக மாறிடும். வருங்காலத்தில் வந்து ஒரு ஹோப்பே இருக்காது. ஒரு சாமானியன் பிக் பாஸ்ல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்காது. இது முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்காகவும் எலைட்டான மைண்ட் உள்ளவர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஷோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இல்ல வெறும் அழகும் பணமும் இருந்தா போதும், டைட்டில் நமக்கு தான், ஃபேம் நமக்கு தான், இது ஒரு மேனிபுலேஷன் கேம். எப்படின்னா பணத்தை செலவு பண்ணி பாட்ஸை கிரியேட் பண்ணி திவ்யா ஒரு அழகு, திவ்யா ஒரு கேமர், திவ்யா ஒரு இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி மக்களோட மைண்ட் செட்டை மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓட்டு வர வைக்கிற ஒரு விஷயம்தான் இந்த பிஆர் செட்டப் அப்படிங்கிறது. இது உழைக்கிறவங்களுக்கும்
உழைக்காம எலைட்டா இருக்கவங்களுக்கும் இடையேயான ஒரு போட்டியா தான் நான் பார்க்க போறேன் இதுக்கப்புறமா. ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு மக்களாகிய நீங்கள் வந்து கரெக்டான ஒரு முடிவெடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். திவ்யா ஆதரவாளராக இருந்தீங்கன்னா அவங்களோட நிறையை மட்டும் சொல்லி ஓட்டு கேளுங்க. அடுத்தவங்களை வந்து 18+ கண்டென்ட்டா மாத்தி அவங்கள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி, நம்ம வினோத்தோட வைஃப் சொன்னாங்க பாத்தீங்களா, நீ தப்பான எண்ணத்தோட பழகலனாலும் உன் கூட பழகிற ஆளு தப்பான ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து அந்த ஃபீல் இல்லைன்னா கூட ஒரே ஒரு பிஜிஎம் போட்டு காலி பண்ணிடுவாங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அது இதுதான். இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு எதிராக நம்ம எப்பவுமே பேசுவோம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, கண் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட சில கேங் போன சீசன்ல சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நானும் சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணேன். ஆனா நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணேன் தவிர எந்த இடத்துலையுமே வந்து முத்துக்குமார் ஒரு இடத்துல கூட அபியூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனா அந்த ஒரு கேங் வந்து சில பேர் வந்து சவுண்டுக்கு சப்போர்ட்டுங்கிற பேர்ல அதர் கண்டஸ்டன்ட நெகட்டிவ் பேர் ஒர்க் வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க. அதே டீம்ல ஒரு சில பேர் வந்து திரும்ப வந்து கானா வினோத்தை வந்து வேற மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தப்பான ஆளு தப்பான இங்கிறது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும்பொழுது, பணம் இல்லைன்னா அவனை தோக்கடிப்பீங்க அப்படின்னா பணம் இல்லாத சாமானியன் கூட நம்ம நிக்கணும் மக்களே. இதை மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு உண்மையாலுமே கேம் ஆடி உண்மையாலுமே உழைப்பை போட்டு உண்மையாலுமே வந்து அங்க வந்து நல்லா சிறப்பா பண்ணியிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிங்கிறத மக்கள் இடத்துல விட்டுட்டு இதை பத்தி கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.